மருத்துவமனையின் குளிர்ந்த நிசப்தமான வறண்டாவில் காலடி சத்தம் எதிரொலித்தது. 6 மாதங்களுக்கு பிறகு ஆகாஷ் தாய்நாட்டிற்கு திரும்பியிருந்தான். அமெரிக்காவின் பரபரப்பான மற்றும் இரக்கமற்ற வாழ்க்கையில் பாட்டியின் நடுங்கும் குரல் அவனது இதயத்தின் ஏதோ ஒரு மூலையை தட்டி கொண்டே இருந்தது. இப்போது இந்தியா வரும் எண்ணம் அவனுக்கு இல்லைதான். ஆனால் பாட்டியின் போன் அழைப்பு அவனை வரவேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கியது. பாட்டிக்காக மட்டுமே அவன் இந்தியா வருவான். அவர்களின் மாளிகையில் தங்குவான். இல்லை என்றால் அவன் யாருடனும் பேசக்கூட விரும்ப மாட்டான். ஒவ்வொரு முறை அழைக்கும் போதும் பாட்டியின் சோகமான குரல், மூச்சிறைப்பு மற்றும் என்னை வந்து பார்த்து விடு என்கிற வார்த்தைகள் அவனை அமெரிக்காவில் நிம்மதியாக இருக்க விடவில்லை. அவனுக்கு வரவேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் இந்த முடிவால் விதி அவனை ஒரு விசித்திரமான இடத்திற்கு கொண்டு வரும் என்றும் அங்கு அவனது இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்றுவிடும் என்றும் அவன் நினைக்கவில்லை. அது அவனது வாழ்க்கையையே மாற்றி வாழ்வதற்கு ஒரு காரணத்தை கொடுக்க போகிறது. ஆகாஷ் மருத்துவமனை வராண்டாவில் நடந்து கொண்டிருந்தான். கையில் பாட்டியின் மருந்து பட்டியல் இருந்தது. கண்கள் மொபைலில் பதிந்திருந்தன. திடீரென்று ஒரு பெண்ணின் குரல் அங்கிருந்த சூழலையே மாற்றியது. அந்த குரலில் நடுக்கமும் பதற்றமும் தவிப்பும் நிறைந்திருந்தது. தயவு செய்து டாக்டர், என் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. ஒரு முறை பரிசோதித்து பாருங்கள். பிரசவத்திற்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் என் நிலைமை சீராக இல்லை. என் குழந்தை நேரத்திற்கு முன்பே பிறந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது. தயவு செய்து ஒரு முறை பாருங்கள். என்னால் வலியால் நிற்கக்கூட முடியவில்லை. நான் எந்த கிளினிக் சென்றாலும் அவர்கள் என்னை மருத்துவமனைக்கு செல்ல சொல்கிறார்கள். இது ஒரு பெரிய தனியார் மருத்துவமனை என்று எனக்கு தெரியும். ஆனால் இங்கே மனிதநேயம் இருக்கும் அல்லவா? கடவுளுக்காக எனக்கு உதவி செய்யுங்கள் டாக்டர். எனக்கு மிகவும் வலிக்கிறது. ஆகாஷின் கால்கள் அப்படியே நின்றன. அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டவுடன் அவனால் ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்க முடியவில்லை. அவனுக்கு சற்று தொலைவில் ஒரு நர்ஸ் நின்று கொண்டிருந்தார். அந்த நர்ஸின் குரலில் கசப்பும் பார்வையில் வெறுப்பும் நிறைந்திருந்தது. அவர் தனக்கு உதவி செய்வார் என்று அந்த பெண் எதிர்பார்த்தாள். ஆனால் நர்ஸின் வார்த்தைகளை கேட்டு அவள் அதிர்ச்சி அடைந்தாள். நான் ஒன்றும் டாக்டர் இல்லை மேடம். இங்கே முறையான திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டுமே பொறுப்பேற்கப்படும். நீயோ தகப்பனற்ற குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாய். உன் கணவன் எங்கே? இந்த குழந்தையின் தந்தை யார்? இங்கே வந்தால் உடனே உனக்கு பிரசவம் பார்த்து விடுவோம் என்று நினைத்தாயா? இங்கிருந்து வெளியே போ. இது ஒரு தனியார் நிறுவனம். இங்கே சில விதிமுறைகள் உள்ளன. முதலில் உன் கணவனை அழைத்து வா. பிறகு சிகிச்சை அளிக்கிறோம். இது ஒன்றும் சாலையோர கிளினிக் கிடையாது. நீ வந்தவுடன் உன் பேச்சை கேட்பதற்கு. ஆகாஷ் அதிர்ச்சியுடன் பார்த்தான். ஒரு பெண் கைகளை கூப்பி கண்களில் கண்ணீர் வழியே நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளால் நிற்க கூட முடியவில்லை. ஆனால் அந்த நர்ஸோ மிகவும் மரியாதையின்றி நடந்து கொண்டிருந்தார். அந்த பெண் அழுது கொண்டே தொடர்ந்தாள். கடவுளுக்காக என் பேச்சை கேளுங்கள் நர்ஸ். இந்த குழந்தை முறையற்றது அல்ல. எனக்கு திருமணமாகிவிட்டது. எனக்கு கணவன் இருக்கிறார். ஆனால் அவர் இப்போது என்னுடன் இல்லை. நான் தனியாக இருக்கிறேன். என் வயிற்றில் வலிக்கிறது. தயவு செய்து, எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நர்ஸ் தானே? டாக்டரிடம் விஷயத்தை சொல்லுங்கள். அவர் என் பேச்சை கண்டிப்பாக கேட்பார். கடவுளுக்காக எனக்கு உதவி செய்யுங்கள். அவளது கண்கள் மெல்ல மெல்ல சுருகத் தொடங்கின. அவளது குரலில் உண்மையான வலியும் கண்களில் கையேறு நிலையும் இருந்தன. ஆகாஷின் இதயம் பலமாக துடிக்க தொடங்கியது. ஏனோ அவனுக்குள் ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. அவனால் ஒரு நிமிடம் அங்கிருந்து நகரக்கூட முடியவில்லை. உண்மையில் அவன் மேல் தளத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. பிறகு ஏதோ ஒரு தெரியாத சக்தி அவனை தன் பக்கம் இழுப்பது போல தோன்றியது. அவன் மெதுவாக அந்த பெண்ணை நோக்கி தன் காலடிகளை எடுத்து வைத்தான். அவன் அந்த பெண்ணின் முகத்தை உற்று பார்த்த அந்த நொடி அவனது மூச்சு நின்றுவிட்டது. இதயம் ஒரு கணம் துடிக்க மறந்தது. காலடியின் கீழ் பூமி நழுவுவது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த பெண் வேறு யாரும் அல்ல. 7 மாதங்களுக்கு முன்பு ஆகாஷ் திருமணம் செய்து கொண்ட அதே பெண். தன் கட்டிலின் அழகிற்காக மட்டுமே அவளை பயன்படுத்திய போது அவள் அழுது கெஞ்சினாள். ஆனால் அவன் அவளது உணர்வுகளை மிதித்து துவம்சம் செய்தான். விடிந்ததும் எந்த இரக்கமும் இன்றி தன் ஆண்மையின் அதிகாரத்தை காட்டிவிட்டு அவளது பெற்றோர் வீட்டு வாசலில் அவளை விட்டு சென்றான். அவளது அழுகை, அலறல், கையெறு நிலை அனைத்தையும் புறக்கணித்தவன் அவன். அன்று அவன் கைகளால் சிதைக்கப்பட்ட அதே பெண் இன்று அவனது குழந்தையின் தாயாக நின்று கொண்டிருந்தாள். சிகிச்சைக்காக ஒரு நர்ஸிடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாள். அவன் ஒரு பெரிய தொழிலதிபர்.
சொந்த நிறுவனங்கள் நடத்துபவன். ஆனால் இன்னும் உலகிற்கே வராத அவனது குழந்தை இன்று பிச்சை எடுக்கும் நிலையில் இருந்தது. இன்பா மருத்துவமனை வராண்டாவில் வயிற்றை பிடித்துக் கொண்டு வலியால் துடித்துக் கொண்டிருந்தாள். வலி இன்னும் அதிகரித்தது. அவளது முகம் வெளுத்து போயிருந்தது. கண்களை சுற்றி கருவளையங்கள், பலவீனத்தால் வளைந்த முதுகு மற்றும் நடுங்கும் குரல். இதை பார்த்த ஆகாஷின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. நர்ஸின் ஏளன பேச்சு இன்னும் ஓயவில்லை. அதற்குள் இன்பாவிற்கு ஒரு பயங்கரமான வலி ஏற்பட்டது. அவளது அலறல் சத்தம் காற்றில் எதிரொலித்தது. சுவரை பிடித்து கொண்டு வயிற்றை தாங்கியபடி அப்படியே கீழே அமர்ந்தாள். அவளது முகத்தில் வேர்வை துளிகள் அரும்பின. இதழ்கள் வெளுத்து போயின. கண்களில் சொல்லொன்னா வலி தெரிந்தது. ஒரு நிமிடம் அந்த நர்ஸும் பயந்து போனார். பேசி மிரட்டியே அவளை விரட்டி விடலாம் என்று அவர் நினைத்தார். ஆனால் அவளது நிலைமை மோசமாவதை கண்டு அவர் நிலை உழைந்தார். ஆகாஷ் ஏதோ ஒரு ஆழ்ந்த கனவில் இருந்து விழித்தெழுந்தது போல சுய நினைவுக்கு வந்தான். இன்பா என்று பதற்றத்துடன் அவளை நோக்கி ஓடினான். அவன் நினைத்திருந்தால் அங்கிருந்து தப்பித்து சென்றிருக்கலாம். ஆனால் தன் குழந்தையின் இரத்த பாசத்தால் அவனால் நகர முடியவில்லை. அவன் அவளை தாங்குவதற்கு முன்பே இன்பாவின் கண்கள் சொருகின. உடல் தளர்ந்து அவள் மயக்கமடைந்து கீழே விழுந்தாள். ஆகாஷின் இதயம் நடுங்கியது. அடுத்த நொடியே அவன் அவளை தன் கைகளில் தூக்கி கொண்டான். அவனது இதயம் எவ்வளவு பலமாக துடித்தது என்றால் அது இப்போதே தொண்டைக்கு வெளியே வந்துவிடும் போலிருந்தது. அவன் கழுத்தை திருப்பி அந்த நர்ஸை பார்த்து உரக்க கத்தினான். உடனே போய் ஏதாவது ஒரு பெண் மருத்துவரை அழைத்து வா, இல்லை என்றால் உன் மருத்துவமனையே மூடி விடுவேன். ஒரு பெண் உன் முன்னே துடித்துக் கொண்டிருக்கிறாள், பிச்சை கேட்கிறாள். நீயோ முறையானது முறையற்றது என்கிற அழுக்குத்தனமான விவாதத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். என் மனைவிக்கு ஏதாவது நடந்தால் கடவுள் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த மருத்துவமனையே இழுத்து மூடிவிடுவேன். போ. ஆகாஷின் கைகளில் தொங்கிக் கொண்டிருந்த இன்பாவின் நிலையை கண்டு அந்த நர்ஸ் மிரண்டு போனார். ஆகாஷின் உடைகளும் அவன் பேசும் விதமும் அவன் ஒரு சாதாரண ஆள் இல்லை என்பதை தெளிவாக காட்டின. அவர் எதுவும் பேசாமல் உடனே திரும்பி பெண் மருத்துவரை அழைக்க ஓடினார். ஆகாஷ் இன்பாவை தன் கைகளில் உறுதியாக பிடித்து கொண்டு அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி ஓடினான். அவன் காத்திருக்க விரும்பவில்லை. எந்த சூழ்நிலையிலும் அவளது ஆரோக்கியத்தில் சமரசம் செய்து கொள்ள அவன் தயாராக இல்லை. ஒவ்வொரு அடியிலும் அவனது இதய துடிப்பு அதிகரித்தது. அவனது பார்வை ஒரு முறை இன்பாவின் உயிரற்ற முகத்திலும் மறுமுறை அவளது பெரிய வயிற்றிலும் விழுந்தது. அந்த பிள்ளை அவனது பிள்ளை. இந்த உணர்வே அவனுக்குள் ஒரு விசித்திரமான தவிப்பை ஏற்படுத்தியது. அவசர சிகிச்சை பிரிவிற்குள் நுழைந்தவுடன் அங்கிருந்த ஒரு காலி படுக்கையில் இன்பாவை அவன் கிடத்தினான். அதே நேரத்தில் ஒரு பெண் மருத்துவர் வேகமாக உள்ளே நுழைந்தார். கைகளில் கையுறைகள், முகத்தில் படபடப்பு என அவர் ஒரு நர்ஸுடன் வந்தார். சார், தயவு செய்து வெளியே செல்லுங்கள், நாங்கள் சிகிச்சையை தொடங்குகிறோம். கவலைப்படாதீர்கள், உங்கள் மனைவியின் உடல்நிலை சரியாகிவிடும் என்றார். ஆகாஷ் மறுப்பாக தலையசைத்தான். அவனது குரல் கனமாகவும் உறுதியாகவும் இருந்தது. நான் எங்கேயும் போகப் போவதில்லை. நீங்கள் சிகிச்சையை தொடங்குங்கள். நன்றாக நினைவிருக்கட்டும், என் மனைவிக்கோ அல்லது என் குழந்தைக்கோ ஒரு சிறு கீறல் விழுந்தால் கூட உங்கள் மருத்துவமனைக்கே பூட்டு போட்டு விடுவேன். மருத்துவர் ஒரு கணம் அவனை பார்த்தார். பிறகு இன்பாவின் நிலையை கண்ட மருத்துவர் நேரத்தை வீணடிக்காமல் சிகிச்சையை தொடங்கினார். நர்ஸ் உடனடியாக ஸ்ட்ரிப்ஸ் போட்டார். மற்றொருவர் ஆக்சிஜன் மாஸ்க் தயார் செய்து இன்பாவின் முகத்தில் வைத்தார். மருத்துவர் அவளது வயிற்றை பரிசோதிக்க தொடங்கினார். ஆகாஷ் வார்டின் ஒரு மூலையில் கைகளை இறுக பற்றி கொண்டு மூச்சு அடக்கி கொண்டு நின்றான். அவன் எங்கே தன் பாட்டிக்காகத்தான் வந்தான். ஆனால் இங்கு வந்து 6 மாதங்களுக்கு முந்தைய காலத்திற்கே தான் செல்ல நேரிடும் என்று அவன் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அமெரிக்கா சென்ற பிறகு அவன் இன்பாவை முற்றிலும் மறந்து விட்டான். அந்த பெண் இன்னும் தன் வாழ்க்கையில் இருப்பாள் என்றும் இப்போது தன் குழந்தையின் தாயாக போகிறாள் என்றும் அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒவ்வொரு கணமும் அவன் இன்பாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் மிகவும் பலவீனமாக தெரிந்தாள். அவளது இந்த நிலைக்கு தான் சரியான நேரத்தில் அவளுடன் இல்லாததுதான் காரணம் என்கிற உணர்வு அவனுக்குள் ஒரு விசித்திரமான குற்ற உணர்வை ஏற்படுத்தியது. சிறிது நேரம் கழித்து அவன் அறையை விட்டு வெளியே வந்து வராண்டாவில் பதற்றத்துடன் நடக்கத் தொடங்கினான். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு கதவு திறக்கப்பட்டது. பெண் மருத்துவர் வெளியே வந்தார். அவருக்கு பின்னால் ஒரு நர்ஸ் இன்பாவை போர்த்தி இருந்த போர்வையை சரி செய்து கொண்டிருந்தார். ஆகாஷ் வேகமாக அவரிடம் சென்றான். அவள் இப்போது எப்படி இருக்கிறாள், என்ன ஆனது என்று மிகுந்த தவிப்புடன் கேட்டான். மருத்துவர் ஒரு பெருமூச்சு விட்டு பதிலளித்தார்.
குழந்தை இன்னும் பிறக்கவில்லை. ஆனால் அவளது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டது. சரியான மருந்தும் உணவும் கிடைக்காததால் உடல் மிகவும் பலவீனமாகிவிட்டது. அதன் காரணமாக அவள் சாதாரண வலியை கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகாஷின் கண்களில் வேதனை தெரிந்தது. ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா? தாயும் செய்யும் நலம்தானே என்று கேட்டான். தற்போதைக்கு அவளது நிலைமை சீராக உள்ளது. ஆனால் இந்த பிரசவத்தில் அதிக ஆபத்து இருக்கிறது. மன அழுத்தமோ அல்லது உடல் ரீதியான பாதிப்போ இன்னும் அதிகரித்தால் கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. அது தாயின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும். மருத்துவர் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு ஆகாஷை தீவிரமாக பார்த்து, நீங்கள் இவருக்கு என்ன உறவு என்று கேட்டார். ஆகாஷ் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டான். அவன் குரல் சற்று தழுதழுக்க, நான் இவளுடைய கணவன் என்று மெதுவாக சொன்னான். ஒரு கணம் அவனது வார்த்தைகள் தடுமாறின. மருத்துவர் ஒரு பெருமூச்சு விட்டு, அப்படியானால் தயவு செய்து இவரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சார். இவர் இப்போது மிகவும் பலவீனமாக இருக்கிறார். ஒரு தாயாக போகிறார். எந்த விதமான மன அழுத்தத்தையோ அல்லது அதிர்ச்சியையோ தாங்கும் நிலையில் இவர் உடல்நிலை இல்லை. அப்படி ஏதேனும் நேர்ந்தால் உங்கள் மனைவி மற்றும் குழந்தை இருவரையும் நீங்கள் இழக்க நேரிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றார். ஆகாஷ் மௌனமானான். அவனது இதயத்திற்குள் ஒரு புயலை வீசிக் கொண்டிருந்தது. அவன் செய்த பாவங்களின் சுமை அவன் தோள்களை அழுத்தியது. அவன் வெறும் கணவன் மட்டுமல்ல, இன்பாவை இந்த நிலைக்கு தள்ளிய முதல் காரணமும் அவன்தான். இப்போதுதான் அவன் அனைத்தையும் சரி செய்ய வேண்டிய தருணம். தன் மனைவி மற்றும் குழந்தையை. பெண் மருத்துவர் அங்கிருந்து சென்றார். ஆகாஷ் அமைதியாக வெளியிலேயே அமர்ந்திருந்தான். நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்தது. 2 மணி நேரம் கடந்துவிட்டது. அந்த அமைதியான சூழல், மருத்துவமனையின் வெள்ளை ஒளி மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் குளிர்ச்சிக்கு இடையே ஆகாஷின் காலடிகள் மெதுவாக இன்பா மாற்றப்பட்டிருந்த அறையை நோக்கி நகர்ந்தன. ஏதோ ஒரு தெரியாத சுமை அவனது இதயத்தை அழுத்தியது. உள்ளே செல்வதா வேண்டாமா என்று அவனுக்கு புரியவில்லை. அவளை எப்படி எதிர்கொள்வான்? தனக்காக என்ன சமாதானம் சொல்வான்? அவனோடு பல கேள்விகள் இருந்தன. ஆனாலும் உள்ளே சென்றே ஆக வேண்டும். அவன் தனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தான். அந்த அறையின் காற்றில் ஒரு ஆழ்ந்த சோர்வும் சோகமும் அமைதியும் நிறைந்திருந்தது. கட்டிலில் அவள் முற்றிலும் உயிரற்ற நிலையில் கிடந்தாள். வெளுத்த முகம், கண்களுக்கு கீழே கருவளையம், காய்ந்து போன இதழ்கள் மற்றும் உப்பிய வயிறு, உடைந்த விசிறி ஓடுவது போன்ற மெதுவான மூச்சு காற்று. ஆகாஷ் மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து அவள் அருகில் வந்தான். அவனது பார்வை அவள் முகத்திலேயே நிலைத்து நின்றது. கைகளில் ஒரு விசித்திரமான நடுக்கம் இருந்தது. இருப்பினும் அவன் நடுங்கும் கையை நீட்டி அவளது வயிற்றின் மேல் வைத்தான். அவனது கண்கள் கலங்கின, கைகள் அதிர்ந்தன. தன் குழந்தையின் அசைவை உணர்ந்த அந்த நொடியில் அவன் முற்றிலும் அமைதியானான். இவள் அதே பெண்தான். ஒரு இரவு நேர விருப்பத்திற்காக அவளை பயன்படுத்தி கொண்டு அடுத்த நாள் காலை எந்த இரக்கமும் இன்றி அவளது வீட்டு வாசலில் விட்டுவிட்டு வெளிநாடு சென்றான். அவன் கிளம்பும் போது அவள் என்ன நிலையில் இருந்தாள், என்ன பேசினாள் என்பது கூட அவனுக்கு நினைவில்லை. அவளது முகத்தையும் அவன் மறந்திருந்தான். ஆனால் இன்று அதே முகம் அவனது ஆன்மாவை உலுக்கிவிட்டது. கல் நெஞ்சம் கொண்ட அந்த மனிதன் கண்களில் கண்ணீரோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். கைகளின் ஸ்பரிசத்தால் இன்பா மெல்ல கண்களை திறந்தாள். ஒளியின் கூச்சத்தால் இமைகளை சிமிட்டினாள். பிறகு முன்னே நின்றிருந்த மனிதனை பார்த்ததும் அவளது பார்வை அப்படியே நிலைத்தது. முதலில் அது ஒரு பிரம்மை என்று நினைத்தாள். ஒருவேளை காய்ச்சல் அல்லது வலியின் தீவிரத்தால் ஏற்பட்ட மாயையாக இருக்குமோ என்று எண்ணி கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் இப்போதும் அதே ஸ்பரிசத்தை தன் வயிற்றின் மேல் உணர்ந்ததும் அவள் திடுக்கிட்டாள். பதற்றத்துடன் கண்களை திறந்து எழ முயன்றாள். அவள் திகைத்து போனாள். இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி அவளை உலுக்கியது. ஆகாஷ் உடனே அவளை தாங்கி பிடித்தபடி, படுத்துக்கொள், உன் உடல்நிலை சரியில்லை, மருத்துவர் உன்னை முழுமையாக ஓய்வெடுக்க சொல்லி இருக்கிறார். இனி எந்த அஜாக்கிரதையும் தேவையில்லை. இல்லை என்றால் என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டான் என்றான். இன்பாவின் கண்கள் வியப்பால் விரிந்தன. அது கனவோ பிரம்மையோ அல்ல, அது கசப்பான உண்மை. தன் வாழ்க்கையே சீரழித்த அதே மனிதன் தன் முன்னே நிற்கிறான் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. நீங்களா? நீங்கள் உண்மையாகவே என் முன்னே இருக்கிறீர்களா? அவளது குரல் தடுமாறியது. அல்லது இதுவும் ஏதேனும் கனவா? அவளது கண்களில் கண்ணீர் திரண்டது. என்ன பேசுவதென்றே அவளுக்கு தெரியவில்லை.
ஆகாஷ் ஒரு பெருமூச்சு விட்டு மெதுவாக சொன்னான், நான் தான். ஆகாஷ். அவள் மௌனமாக இருந்தாள். ஆனால் அவளது மூச்சு வேகம் அதிகரித்தது. இதயம் இப்போதே நின்றுவிடும் போலிருந்தது. ஆகாஷின் குரல் இப்போது சற்று கசப்பாக மாறியிருந்தது. உன் நிலையை ஏன் இப்படி ஆக்கி வைத்திருக்கிறாய்? ஒருவேளை நீ கர்ப்பமாக இருந்தாய் என்றால் குறைந்தபட்சம் உன்னையாவது கவனித்துக் கொண்டிருக்கலாம் அல்லவா? என் மீது வெறுப்பு இருந்தால் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் உன் மீதே உனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? உன் நிலைமையை இப்படி ஆக்கி வைத்திருக்கிறாயே. உன்னுடைய இந்த அஜாக்கிரதையால் நீயும் அழிந்து போயிருப்பாய், என் குழந்தையையும். இன்பாவின் கண்கள் ஒரு நிமிடம் கலங்கின. அவள் ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் குரல் தொண்டையிலேயே அடைத்துக் கொண்டது. அவள் அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். ஆகாஷ் ஒரு கணம் தன் பார்வையை தவிர்த்தான். தன் வார்த்தைகளாலேயே அவன் வெட்கப்பட்டான். இன்பாவின் இந்த நிலைமைக்கு அவளது அஜாக்கிரதை மட்டும் காரணம் அல்ல, தான் அவளுக்கு கொடுத்த காயங்களும் தான் காரணம் என்பதை அவன் அறிவான். ஆனால் இப்போது அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த காயங்களுக்கு மருந்தாக அவன் மாற வேண்டும். ஏனெனில் அவன் வெறும் கணவன் மட்டுமல்ல, பிறக்க போகும் குழந்தையின் தந்தையும் கூட. ஆகாஷின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. அவன் ஏதோ சொல்ல இதழ்களை பிரிப்பதற்குள் இன்பா மெல்ல கண்களை திறந்து பேசத் தொடங்கினாள். இதெல்லாம் உங்கள் தொண்டுதான். அவளது குரல் பாரமாக இருந்தது. என்னை இந்த நிலையில் விட்டு விட்டு சென்றவர் நீங்கள் தான். இன்று 6 மாதங்களுக்கு பிறகு என் கண் முன்னே வந்து நிற்கிறீர்கள். எங்கே சென்றிருந்தீர்கள்? நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையா என்று ஒரு முறையாவது நினைத்து பார்த்ததுண்டா? இதற்காகவா என்னிடம் அன்பை பொழிந்தீர்கள்? இதற்காகவா என்னை வீட்டை விட்டு ஓடி வர சொன்னீர்கள்? என்னை அவமானப்படுத்தி நடுத்தெருவில் விடுவதற்காகவா இதை செய்தீர்கள்? நான் வரமாட்டேன் என்று கெஞ்சினேன். என் அப்பா என்னை மன்னிக்க மாட்டார் என்று சொன்னேன். ஆனால் நீங்கள் ஒரு முறையாவது என் பேச்சை கேட்டீர்களா? ஒவ்வொரு முறையும் என்னை மிரட்டினீர்கள். ஆனால் நான் அந்த முடிவை எடுத்தவுடன் என்னை ஏமாற்றி விட்டு தனியாக விட்டு சென்றீர்கள். இதுதான் உங்கள் அன்பா? ஆகாஷ் ஏதோ பேச முயன்றான். ஆனால் அவள் கசப்பான குரலில் தொடர்ந்தாள். வீட்டை விட்டு ஓடி போன பெண்களை சமூகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிந்தும் நீங்கள் என்னை என் வீட்டு வாசலிலேயே விட்டு சென்றீர்கள். இப்போது கேட்கிறீர்கள் நான் ஏன் என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்று. நிம்மதியாக வாழ்வதற்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீர்களா? ஆகாஷின் குரல் சற்று உயர்ந்தது. என்ன சொல்கிறாய்? இந்த 6 மாதங்களாக நீ எங்கே இருந்தாய்? உன் குடும்பத்தினர் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவனது தொனி முற்றிலும் மாறியிருந்தது. இதுவரை அமைதியாக தலை குனிந்து அவள் சொன்ன அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவன் இப்போது வியப்புடன் அவளை பார்த்தான். இன்பா அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்து பதிலளித்தாள். நீங்கள் என்னை வாசலில் விட்டு சென்ற அதே நேரத்தில் என் அப்பா கதவை திறந்தார். அவர் என்னை அறைந்து தகாத வார்த்தைகளால் திட்டி வெளியே துரத்தி விட்டார். பிறகு நான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன். உங்கள் வீட்டு வாசலில் நின்று கெஞ்சினேன். பாதுகாப்பு காவலரிடம் உங்கள் நம்பரை கேட்டேன். ஆனால் ஒருவர் கூட என் பேச்சை கேட்கவில்லை. நான் ஏதோ பிச்சைக்காரி போலவும் தொந்தரவு செய்ய வந்தவள் போலவும் கருதி அனைவரும் என்னை அவமானப்படுத்தி விரட்டினார்கள். ஆகாஷ் மௌனமானான். அவனது பார்வை தாழ்ந்தது. ஆனால் அவனது இதயத்தில் ஒரு விசித்திரமான சந்தேகம் உருவானது. அவள் தொடர்ந்தாள். இந்த 6 மாதங்களில் நான் ஒரு சிறிய உணவகத்தில் பரிமாறுபவராக வேலை செய்தேன். என் வயிற்றுப்பாட்டிற்கு தேவையானதை மட்டுமே என்னால் சம்பாதிக்க முடிந்தது. ஆனால் இப்போது சிகிச்சை எடுத்துக்கொள்ள கூட என்னிடம் வசதி இல்லை. மருத்துவருக்கு கொடுக்க பணம் இல்லை. மருந்திருக்கும் மற்றவர்களிடம் கையேந்த வேண்டியிருந்தது. நான் எவ்வளவு கஷ்டமான நாட்களை கழித்தேன் என்பது உங்களுக்கு புரியாது. ஆகாஷ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு திடீரென்று ஒரு குளிர்ந்த குரலில் கேட்டான், இந்த குழந்தை என்னுடையதுதானே? இன்பா ஒரு கணம் அவனை பார்த்தாள். பிறகு பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தாள். அவளது கண்களில் கோபம் கொப்பளித்தது. ஆகாஷ், நீங்கள் எவ்வளவு தரக்குறைவான மனிதர் என்பது முதலிரவிலேயே எனக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் என்னை சீரழித்து விட்டு இந்த சீரழிவிற்கு நான் காரணமா அல்லது வேறொருவரா என்று கேட்கிறீர்களே. நீங்கள் வெட்கி தலை குனிய வேண்டும். இந்த கேள்வியை கேட்க உங்களுக்கு எப்படி மனது வந்தது? அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. இத்தனை மாதங்களுக்கு பிறகு இத்தகைய வார்த்தைகளை கேட்போம் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆகாஷின் கைகள் கோபத்தில் இறுகின. இன்பா கண்களில் கண்ணீருடன் அவனை பார்த்து சொன்னால், கடவுளுக்காக இனி என் கண் முன்னே வராதீர்கள். நான் இந்த உலகத்தை விட்டே சென்றாலும் கவலை இல்லை. ஆனால் உங்களை மீண்டும் பார்க்க விரும்பவில்லை. இங்கிருந்து போங்கள் என்று ஆவேசமாகவும் கையேறு நிலையிலும் கத்தினாள். பிறகு தன் கையில் இருந்த ட்ரிப்ஸ் ஊசியை பிடுங்க முயன்றாள்.
இந்த மனிதனின் நிழல் கூட படாத இடத்திற்கு இப்போதே ஓடிவிட வேண்டும் என்று அவள் துடித்தாள். ஆகாஷ் முன்னே வந்தான். ஆனால் அவனது குரலில் கசப்பு நிறைந்திருந்தது. இப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியங்களை செய்ய தேவையில்லை. ட்ரிப்ஸ் முடிந்ததும் நீ போகலாம். எனக்கும் உன்னிடம் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விருப்பமில்லை. யாரோ பெற்ற குழந்தையை என் தலையில் கட்ட முயற்சி செய்கிறாயோ என்னவோ. நல்ல வேளை சரியான நேரத்தில் உண்மையை சொன்னாய். இல்லை என்றால் தேவையற்ற உணர்ச்சிகளுக்கு வசப்பட்டு இந்த அழுக்கு முட்டையை என் தலையில் சுமந்திருப்பேன். இன்பா அப்படியே உறைந்து போனாள். அவன் இவ்வளவு கொடூரமானவனாக இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆகாஷ் ஒரு கணம் நின்றான். பிறகு பின்னால் திரும்பி பார்க்காமலேயே அறையை விட்டு வெளியேறினான். அவனது காலடி சத்தம் மெல்ல மெல்ல தேய்ந்து மறைந்தது. இன்பாவின் கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. இல்லை ஆகாஷ், இது உன் குழந்தைதான். வேண்டுமானால் DNA சோதனை செய்து பார் என்று கத்த வேண்டும் போல் அவளுக்கு இருந்தது. ஆனால் அவள் அனுபவித்த தனிமையில் வேறு யாருடைய நிழலும் படுவதை அவள் விரும்பவில்லை. இந்த கொடுமைக்கார மனிதனின் பெயர் தன் குழந்தையுடன் இணைவதை அவள் விரும்பவில்லை. அவளது வலி, தனிமை மற்றும் தாய்மையின் வேதனை அனைத்தும் அவளுக்கு மட்டுமே உரியது. இந்த துயரத்தில் கூட அந்த மனிதனை பங்குதாரராக சேர்க்க அவள் விரும்பவில்லை. அவள் மௌனமாக படுத்துக்கொண்டு மேற்கூரையை வெறித்து பார்த்தாள். அவளுக்குள் ஒரு அமைதியான முடிவு பிறந்தது. ஆனால் விதி அவளுக்காக வேறொன்றை தீர்மானித்திருந்தது அவளுக்கு தெரியாது. ஆராதனா மேடத்தின் வார்டு பாதி இருளில் மூழ்கியிருந்தது. சுவரை ஒட்டி சுத்தமான வெள்ளை துணி விரித்த படுக்கை, சுற்றிலும் மருந்தின் வாசனை. அந்த அமைதியான அறையில் இயந்திரங்களின் டிக் டிக் சத்தம் மட்டுமே எதிரொலித்தது. ஆகாஷ் நாற்காலியில் அமர்ந்து தன் பாட்டிக்கு அருகில் அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்தான். இன்பாவின் அறையிலிருந்து நேராக அவன் தன் பாட்டியிடம் வந்திருந்தான். அவர் நீண்ட நேரமாக கண்களை மூடி படுத்திருந்தார். இப்போது அவருக்கு மெல்ல நினைவு திரும்பியது. ஆராதனா மேடம் மெதுவாக கண்களை திறந்து மங்கலான பார்வையில் அவனை பார்த்தார். அவனை பார்த்ததும் அவரது மனதிற்கு இதமாக இருந்தது. அவர் வியப்புடன், வந்துவிட்டாயா? உன் பாட்டியின் நினைவு இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டதே என்றார். பிறகு புகாரளிக்கும் குரலில், உனக்கு உன் பாட்டி மீது அக்கறையே இல்லை ஆகாஷ். உன் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியும். எனக்கு வேறு பேர பிள்ளைகள் இருந்தாலும் என் உயிர் உன்னிடம் தான் இருக்கிறது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? எனக்கு யாரும் தேவையில்லை. என் பேரன் மட்டும் போதும். ஆனால் இந்த பேரனுக்கு தன் பாட்டி பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆகாஷ் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டான். முதுமையின் சுருக்கங்கள் நிறைந்த பாட்டியின் கைகளை மௌனமாக பார்த்தான். எப்போதும் போல அவரை அணைத்துக் கொண்டு அவரது புகார்களையும் வருத்தங்களையும் துடைக்க அவன் விரும்பினான். ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பு நடந்த சம்பவம் அவனது தைரியத்தையே உடைத்திருந்தது. அவனால் எதையும் பேச முடியவில்லை. ஒரு விசித்திரமான பதற்றம் அவனை சூழ்ந்திருந்தது. அவர் தொடர்ந்து பேசினார். நீ என்னை விட்டு அமெரிக்கா சென்று விட்டாய். ஒரு முறை கூட என்னை பற்றி நினைக்கவில்லை. அவரது குரல் சற்றே நடுங்கியது. ஆகாஷ் மெதுவாக பதிலளித்தான். பாட்டி, ஒரு சின்ன பிரச்சனை ஆகிவிட்டது. என்னால் எங்கே இருக்க முடியவில்லை. அதனால் தான் செல்ல வேண்டியிருந்தது. இப்போது பாருங்கள், உங்கள் ஒரு போன் அழைப்பிலேயே திரும்பி வந்து விட்டேன். அப்படி இருந்தும் என்னை திட்டுகிறீர்களே. ஆராதனா மேடம் உடனே நெற்றியை சுருக்கினார். பொய் சொல்லாதே ஆகாஷ். ஒரு போன் இல்லை. நான் எத்தனை முறை உனக்கு போன் செய்தேன், எத்தனை முறை அழுது கெஞ்சினேன். நீ எதையும் கண்டுகொள்ளவில்லை. இப்போது உன் பாட்டி இறந்து விடுவாள் என்று உனக்கு தோன்றிய போது நீயும் உன் தந்தையை போலவே கல்லெஞ்சக்காரனாக மாறிக்கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் பார், நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவேன். அப்போதுதான் உனக்காக உயிரையே கொடுக்கும் ஒருத்தி இருந்தாள் என்பது உனக்கு தெரியும். ஆகாஷ் இதயம் துயரத்தால் கனத்தது. அவன் மென்மையாக அவளது நெற்றியில் முத்தமிட்டு அன்போடு சொன்னான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. இதெல்லாம் உங்கள் மனப்பிரமைத்தான். நீங்கள் இல்லாமல் ஆகாஷ் ஒன்றும் இல்லை. சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது. என்னால் இங்கே இருக்க முடியவில்லை. இருக்க வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் மூச்சு திணறுவது போல இருந்தது. அதனால் தான் சென்று விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அவன் மென்மையாக பேசினான். ஆராதனா மேடம் ஒரு பெருமூச்சு விட்டு, இனி உனக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும். அப்போதுதான் நீ எங்கும் ஓட மாட்டாய். உன்னை உன் மனைவியின் முந்தானையில் கட்டி போட்டு விடுவேன். பிறகு உனக்கு வேறு நாடுகளுக்கு செல்ல தோன்றாது. என் பேரனும் என் கண் முன்னாலேயே இருப்பான் என்றார். ஆகாஷ் புன்னகைக்க முயன்றான். ஆனால் அந்த புன்னகை வெளியில் போய் இருந்தது. ஏதோ வலுக்கட்டாயமாக முகத்தில் வரவழைத்தது போல இருந்தது. திடீரென்று அவனது நினைவில் இன்பாவின் அழுகை முகம் வந்து போனது. அந்த வார்டின் சுவரோடும் ஒடுங்கி போய் வெளுத்த முகத்தோடும் கண்ணீரோடும் அவள் நின்றிருந்த கோலம் அவனது ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு கேள்வியை கேட்பது போல இருந்தது.
அவனது புன்னகை ஒரு நொடியில் காணாமல் போனது. அவனுக்குள் ஒரு விசித்திரமான பதற்றம் தொற்றிக் கொண்டது. அந்த அறையே குறுகி போனது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. சிறிது நேரம் பாட்டிக்கு அருகில் அமர்ந்திருந்தவன் திடீரென்று எழுந்து நின்றான். நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்கள் பாட்டி, நான் வெளியே சென்று வருகிறேன் என்றான். அவனது குரலில் குழப்பம் இருந்தது. ஆராதனா மேடம் மெதுவாக சரி என்று கூறி கண்களை மூடிக்கொண்டார். அவன் வந்து விட்டான் என்கிற நிம்மதி அவருக்கு இருந்தது. ஆகாஷ் மெல்ல வெளியே நடந்தான். ஆனால் அவனது மூளையில் இன்பாவின் குரல் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. ஆகாஷ், நீங்கள் என் வாழ்க்கையை சீரழித்து விட்டீர்கள். அவள் பொய் சொல்லவில்லை என்பது அவனுக்கு தெரியும். அவள் மிகவும் அப்பாவி, எதையும் வெளிப்படையாக பேசுபவள். அந்த குழந்தை அவனுடையதுதான். அந்த உண்மை இப்போது அவனுக்கு மெல்ல மெல்ல புரிய தொடங்கியது. அவள் மேல் சந்தேகம் கொண்டு அவன் மிகப்பெரிய தவறு செய்து விட்டான். தன் குழந்தையின் வாழ்க்கையை அவனால் சீரழிக்க முடியாது. நீங்கள் என்னை சீரழித்து விட்டீர்கள். இந்த வார்த்தைகள் அவனது மூளையில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன. அவன் வேகமாக எட்டுக்களை எடுத்து வைத்து முன்னேறினான். அந்த வழி இப்போது ஆகாஷின் நெஞ்சிற்குள் ஒரு பெரும் பாரமாக இறங்கியது. அவன் வேக வேகமாக அறைக்குள் வந்தபோது இன்பாவின் படுக்கை காலியாக இருப்பதை கண்டு அவனது இதய துடிப்பு ஒரு கணம் நின்றது. அவன் அறையெங்கும் பார்வையை சுழற்றினான். ஆனால் அவள் எங்குமே இல்லை. ஏனோ அவனது இதயம் ஸ்தம்பித்தது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. அவள் இப்போது கிடைக்காவிட்டால் ஏதோ விபரீதம் நடந்துவிடும் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் உடனே வெளியே வந்து அங்கிருந்த ஒரு நர்ஸிடம் கேட்டான். இங்கே இருந்த இன்பா என்கிற பெண் எங்கே? சீக்கிரம் சொல்லுங்கள். நர்ஸ் ஆகாஷை பார்த்தார். சற்று முன்பு அவளுடன் இருந்தவன் இவன்தான் என்பதை அடையாளம் கண்டு கொண்டார். மேடம் கிளம்பி சென்று விட்டார். போகும்போது மருத்துவமனை ரசீதுகளை நீங்கள் கட்டுவீர்கள் என்று சொல்லி சென்றார் என்று அலட்சியமாக கூறினார். தயவு செய்து பணத்தை செலுத்தி விடுங்கள். ஆகாஷ் அதிர்ச்சியுடன் கேட்டான். எப்போது சென்றால்? அதிக நேரம் ஆகிவிட்டதா? அவன் பதற்றத்துடன் அங்கும் இங்கும் பார்த்தான். அதற்கு நர்ஸ் இப்போதுதான் கிளம்பினார். ஒருவேளை பார்க்கிங் ஏரியாவில் இருக்கலாம் என்றார். ஏன் சார், எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது என்று அவர் கேட்பதற்குள் ஆகாஷ் ஒரு நொடி கூட வீணாக்காமல் பார்க்கிங் பகுதியை நோக்கி ஓடினான். பதில் சொல்வதை விட இன்பாவை தடுப்பதே அவனுக்கு முக்கியமாக இருந்தது. ஏனெனில் அவள் இப்போது நடக்கும் நிலையில் இல்லை. அவனது ஓட்டத்தின் வேகம் இதய துடிப்போடு போட்டி போட்டது. ஏதோ ஒன்றை இழக்கப் போகிறோம் என்கிற விசித்திரமான தவிப்பு அவனுக்குள் இருந்தது. தான் அவள் மீது வீண் பழி சுமத்தி விட்டோம் என்பதும் அவளை துரோகி என்று சொல்லிவிட்டோம் என்பதும் அவனுக்கு தெரியும். ஆனால் அவளது கண்களில் தெரிந்த அந்த உண்மை இன்னும் அவனது இதயத்தை சுற்றி இருந்தது. கோபத்தில் அவன் சொன்ன வார்த்தைகள் இப்போது அவன் நெஞ்சில் பாரமாக அமர்ந்திருந்தன. பார்க்கிங் பகுதிக்கு வந்து அவன் நாலாபுரமும் தேடினான். சற்று தொலைவில் சுவரை பிடித்துக் கொண்டு மிகவும் சோர்வான நிலையில் மெல்ல மெல்ல வெளியே நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் இன்பா. அவளை அங்கே பார்த்ததும் ஏனோ அவனுக்குள் ஒரு நிம்மதி ஏற்பட்டது. ஏதோ ஒரு விலைமதிப்பற்ற பொருளை கண்டுபிடித்தது போன்ற உணர்வு. அவள் அவனுக்கு விலைமதிப்பற்றவள் தானே. அவனது வாரிசை அவள் சுமந்து கொண்டிருக்கிறாள். அவளை எப்படி அவன் போகவிட முடியும்? ஆகாஷ் வேகமான எட்டுக்களை எடுத்து வைத்து அவளிடம் சென்று அவளது கையை பற்றி தன் பக்கம் திருப்பினான். இன்பா திடுக்கிட்டு நின்றாள். அவளது கண்கள் விரித்தன, இமைகள் நடுங்கின. எங்கே போய் கொண்டிருக்கிறாய் நீ என்று ஆகாஷ் கோபமாக கேட்டான். இன்பா தன் கையை விடுவிக்க முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. அவள் காயம்பட்ட குரலில் கேட்டால், உங்களுக்கு இதை பற்றி என்ன கவலை? இந்த குழந்தை முறையற்றது என்று சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? உங்களுடன் திருமண உறவில் இருந்தும் நான் தவறான காரியம் செய்ததாக சொன்னீர்கள். அதை தானே சொன்னீர்கள். ஆகாஷ் அவளை குளிர்ந்த பார்வையுடன் பார்த்தான். நான் கேட்டதற்கு பதில் சொல். என் முன்னால் அனுதாபத்தை தேட முயலாதே என்று வேண்டுமென்றே கோபமாக பேசினான். எப்படியாவது அவளை தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்பதே அவனது நோக்கம். இன்பா இதழ்களை கடித்துக் கொண்டு சிறிது நேரம் கழித்து சொன்னால், நான் ஒரு விடுதியில் தங்கியிருக்கிறேன். ஆகாஷ் அவளை ஏளனமாக பார்த்து, இனி அங்கே தங்க வேண்டாம், இது என் கட்டளை. நீ இப்போது என்னுடன் வருகிறாய். இப்போதே பாட்டியின் அறைக்கு செல்வோம். அவர் இதே மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே நான் எதை சொன்னாலும் நீ அதற்கு சரி என்று சொல்ல வேண்டும். நீ விடுதியில் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்பாவின் கண்கள் வியப்பால் விரிந்தன. ஏன், உங்களுக்கு என்ன வந்தது? உங்களை பொறுத்தவரை இது ஒரு அழுக்கு மூட்டை தானே. பிறகு ஏன் இதை பற்றி கவலைப்படுகிறீர்கள்? என் குழந்தையையும் என்னையும் என்னால் கவனித்துக் கொள்ள முடியும். ஆகாஷ் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்து இன்னும் நெருக்கமாக வந்தான்.
உண்மையை சொன்னால் இந்த குழந்தை என்னுடையதுதானா என்று எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. ஆனால் உனக்கு என்னுடன் திருமணம் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் உன்னை மற்றவர்கள் கேலி பொருளாக்க நான் விட மாட்டேன். நான் உயிரோடு இருக்கும் வரை நீ வேறு யாருடையவளாகவும் மாற முடியாது. அதனால் என்னுடன் வா. வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இரு. இல்லை என்றால் என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டான். இன்பா பின்வாங்க முயன்றாள். எனக்கு வர விருப்பமில்லை என்று அவள் சொன்னபோது அவனது ஆவேசம் இன்னும் அதிகரித்தது. அவளுக்கு அவமானத்தை கூட சகித்துக் கொள்ள முடியும். ஆனால் அவனது துணையை ஏற்க முடியவில்லை. ஆகாஷின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. அவன் அவளை ஒரு முறை முறைத்து பார்த்தான். அந்த ஒரு பார்வையிலேயே அவனது பல ஆண்டுகால அதிகாரமும் கர்வமும் அப்பட்டமாக தெரிந்தது. இன்பாவின் இதயம் நடுங்கியது. அவளது கால்கள் தானாகவே அவனுக்கு அடிபிடித்தன. அவள் மௌனமாக அவனுடன் நடக்கத் தொடங்கினாள். அவனது கண்கள் எப்போதும் அவளை அச்சுறுத்தும். இப்போதும் அதுதான் நடந்தது. இந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை. காலடி சத்தம் மட்டுமே கேட்டது. இன்பாவின் மனதிற்குள் மறுப்பு தீ எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆகாஷின் பிடிவாதத்திற்கும் அதிகாரத்திற்கும் முன்னால் அவளது எந்த பேச்சும் ஈடுபடவில்லை. இது அவளுக்கு பெரும் மன உளைச்சலை தந்தது. இருவரும் மருத்துவமனை வராண்டாவில் நடந்து சென்றனர். ஒருவனது பார்வை முன்னால் இருந்தது. மற்றொரு தீயின் பார்வை பின்னால் விட்டு சென்ற தன் கையேறு நிலையின் மீது இருந்தது. ஆராதனா மேடத்தின் அறை மிகவும் சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தது. ஜன்னல் வழியாக மெல்லிய ஒளி உள்ளே வந்து ஒருவித சோகமான சூழலை உருவாக்கியது. அங்கிருந்த இயந்திரங்களின் மெதுவான சத்தம் மற்றும் மருந்தின் மெல்லிய வாசனை அந்த சூழலை இன்னும் பாரமாக்கியது. ஆகாஷ் கதவை மெதுவாக திறந்து உள்ளே நுழைந்தான். இன்பாவும் அவனுடன் இருந்தாள். அறைக்குள் நுழைந்ததும் ஆகாஷ் இன்பாவை பார்த்து அமைதியாக இருக்குமாறு கண்களாலேயே சைகை காட்டினான். அவனது கட்டளைக்கு அடிபணிந்து அவள் தலை குனிந்து மௌனமானாள். அவன் மெல்ல அவளை தன் பாட்டியின் படுக்கை அருகில் அழைத்து சென்றான். ஆராதனா மேடம் மெதுவாக தன் கழுத்தை திருப்பி பார்த்தார். பேரனை கண்டதும் அவர் முகத்தில் ஒரு ஒளி பிறந்தது. எவ்வளவு நேரமாக உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன், எங்கே சென்றாய் என்று மென்மையான ஆனால் புகார் அளிக்கும் தொனியில் கேட்டார். பிறகு அவரது பார்வை இன்பாவின் மீது விழுந்தபோது அவர் திடீரென்று கேட்டார், யார் இந்த பெண்? ஆகாஷ் ஒரு பெருமூச்சு விட்டான். ஏதோ ஒரு கதையை சொல்ல தன்னை தயார்படுத்திக் கொள்வது போல தோன்றியது. பிறகு சொன்னான், பாட்டி, இவளை நான் வெளியே பார்த்தேன். உண்மையில் இவள் வேலை தேடி கொண்டிருந்தாள். மிகவும் அழுது கொண்டிருந்தாள். தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் பணம் இல்லை என்றும் குழந்தையை பெற்றெடுக்க எந்த ஆதரவும் இல்லை என்றும் என்னிடம் கெஞ்சினாள். அதனால் இவளை நம் வீட்டிலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைத்தேன். எப்படியும் உங்களை கவனித்துக் கொள்ள யாராவது ஒருவர் தேவைதானே. எனக்கு பழைய வேலைக்காரர்கள் எவர் மீதும் நம்பிக்கை இல்லை. ஆராதனா மேடம் இன்பாவை மேலிருந்து கீழ் வரை ஒருவித குறை காணும் பார்வையுடன் பார்த்தார். பிறகு அவர் தீவிரமாக சொன்னார், இவள் கர்ப்பமாக இருந்தால் எப்படி எனக்கான வேலைகளை செய்வாள்? என்னை தூக்க, உட்கார வைக்க, கழிவறைக்கு அழைத்து செல்ல, உணவு ஊட்ட என ஒரு பெண் எனக்கு தேவை. இந்த பெண்ணால் இதையெல்லாம் எப்படி செய்ய முடியும்? அவரது குரலில் மென்மை இருந்தாலும் ஒருவித பிடிக்காத தன்மையும் கலந்திருந்தது. ஆகாஷ் உடனே இன்பாவை பார்த்து, சொல், உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியும் அல்லவா என்று கேட்டான். அவனது குரலிலும் கண்களிலும் ஒரு கண்டிப்பு தெரிந்தது. இன்பா அஞ்சி போய் தலை குனிந்தாள். மெதுவான குரலில், ஆமாம் மேடம், நான் எல்லா வேலைகளையும் செய்வேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னோடு பழகும்போது உங்களுக்கு ஒரு நெருக்கமான உணர்வு கிடைக்கும் என்றாள். ஆராதனா மேடம் இன்பாவை உற்று பார்த்தார். பிறகு சைகை செய்தார், இங்கே என் அருகில் வா. ஆகாஷின் பிடியிலிருந்து மெல்ல தன்னை விடுவித்துக் கொண்டு பாட்டியின் அருகில் சென்று நின்றாள். ஆராதனா மேடம் மென்மையாக அவளது தலைமுடியை கோதிவிட்டார். அவரது விரல்களில் ஒரு தாய்க்கே உரிய மென்மை இருந்தது. பெண்ணே, நீ மிகவும் பலவீனமாக இருக்கிறாய். உன் கணவன் எங்கே என்று கேட்டார். அவரது குரல் சாதாரணமாக இருந்தாலும் அதில் அக்கறை தெரிந்தது. இன்பா ஒரு முறை ஆகாஷை பார்த்தாள். பிறகு உடனே தலை குனிந்து கொண்டாள். வெட்கத்தாலோ அல்லது வேதனையாலோ அவளால் கண்கள் பார்க்க முடியவில்லை. என் கணவன் என்னை கர்ப்பமாக்கி விட்டு என்னை விட்டு சென்று விட்டார். ஆராதனா மேடத்தின் முகம் தீவிரமடைந்தது. உன் குடும்பத்தினர் எங்கே? இன்பா இன்னும் அதிகமாக தலை குனிந்து கொண்டாள். அவளது குரலில் துக்கம் அப்பட்டமாக தெரிந்தது. நான் என் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன். அதனால் தான் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களிடம் கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எனக்கு தங்க ஒரு கூரை வேண்டும். நான் உங்கள் எல்லா வேலைகளையும் செய்து விடுவேன். ஆராதனா மேடம் சில நொடிகள் அவளை மௌனமாக பார்த்தார். பிறகு மெதுவாக, சரி, உன்னை வைத்துக் கொள்கிறேன். ஆனால் உன்னை கவனித்துக்கொள்.
இந்த நாட்கள் மிகவும் விலைமதிப்பற்றவை என்றார். இன்பா எதுவும் பேசவில்லை. அமைதியாக ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றாள். அவளது பார்வை தரையில் இருந்தது. இதயம் நன்றி உணர்வால் கனத்தது. அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் பல உண்மைகள் புதைக்கப்பட்டிருந்தன. நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்தது. இரவு வேளை. மாளிகைக்கு வெளியே குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்தது. ஆனால் உள்ளே சூழல் மிகவும் கனமாகவும் இருந்தது. ஆராதனா மேடம் மாலையிலேயே வீட்டிற்கு திரும்பி தன் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். இன்பா வேலைக்காரர்களுக்கான ஒரு சிறிய அறையில் தங்க வைக்கப்பட்டிருந்தாள். அது ஒரு சிறிய ஆனால் சுத்தமான அறை. ஒரு படுக்கை, ஒரு பழைய மின்விசிறி மற்றும் துருபிடித்த ஜன்னல் மட்டுமே அங்கு இருந்தன. ஆகாஷ் தன் அறையில் இருந்தான். ஆனால் அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அவனுக்குள் ஒரு விசித்திரமான மனப்போராட்டம் நடந்தது. அடிக்கடி இன்பாவின் முகம் அவன் நினைவில் வந்து போனது. அவளது சோர்வான நிலை, அவனது குழந்தை. அவன் தன்னை தடுத்து கொள்ள முயன்றான். ஆனால் அவனது கால்கள் தானாகவே வேலைக்காரர்கள் அறையை நோக்கி அவனை அழைத்து சென்றன. அவன் மெதுவாக கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். இன்பா படுக்கையில் படுத்திருந்தாள். கண்கள் மூடி இருக்க மூச்சு மெதுவாக வந்து கொண்டிருந்தது. அவளது வெளுத்த முகத்தில் சோர்வு அப்பட்டமாக தெரிந்தது. ஆகாஷ் மெல்ல அடிமேல் அடி வைத்து அவள் அருகில் வந்து படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தான். சிறிது நேரம் அவளை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவனது பார்வை அவளது வயிற்றின் மீது நிலைத்தது. ஒருவேளை அவன் கடந்த கால இருட்டில் இருந்து வெளியே வந்து விட்டானோ என்னவோ. திடீரென்று இன்பா திடுக்கிட்டு கண்களை திறந்தாள். பதற்றத்துடன் பின்வாங்கி, நீங்கள் இங்கே என்று கேட்டாள். அவளது குரலில் பயமும் தயக்கமும் கலந்திருந்தன. ஆகாஷ் அவளது கண்களை பார்த்தான். சும்மா பார்க்க வந்தேன். நீ நலமாக இருக்கிறாய் அல்லவா? யாரிடமாவது பேசிக் கொண்டிருக்கிறாயா? பிறகு சிறிது தயங்கி மெதுவாக கேட்டான். உண்மையை சொல், இந்த குழந்தை என்னுடையது தானே? இன்பாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவள் பார்வையை தாழ்த்தி கொண்டு கசப்புடன் சொன்னாள், இவ்வளவு தரைகுறமான வார்த்தைகளை பேசாதீர்கள் ஆகாஷ். காலம் வரும்போது நீங்கள் மிகவும் வருந்துவீர்கள். நான் எப்படிப்பட்டவள் என்று உங்களுக்கு தெரியும். நான் உங்களை மட்டுமே நேசித்தேன். ஆனால் நீங்களோ என்னை வெறும் போக பொருளாக பயன்படுத்தி கொண்டீர்கள். உங்களை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். இவ்வாறு கூறிவிட்டு அவள் படுக்கையில் இருந்து எழ முயன்றாள். ஒருவேளை கழிவறைக்கு செல்ல நினைத்திருக்கலாம். ஆனால் அவள் எழுந்த நொடியே அவளது இதழ்களில் இருந்து ஒரு வேதனையான முனகல் சத்தம் வெளிப்பட்டது. அவள் முழந்தாளிட்டு அப்படியே கீழே அமர்ந்து விட்டாள். ஆகாஷ் உடனே முன்னே வந்தான். என்ன ஆனது? அவளது பாதங்கள் வீங்கியிருந்தன. அவள் மௌனமாக அந்த வலியை சகித்துக் கொண்டிருந்தாள். ஆகாஷ் தீவிரமாக அவளது பாதங்களை பார்த்தான். நீ உன்னை கவனித்துக் கொள்வதே இல்லையா? கால்களுக்கு ஒத்தடம் அல்லது மசாஜ் எதனையும் செய்வதில்லையா என்று கேட்டான். இன்பா ஒரு மெல்லிய சிரிப்புடன் தன் துயரத்தை மறைத்தபடி, அழிய போகிறவள் எதற்கு தன்னை தேற்றிக் கொள்ள வேண்டும் என்றாள். ஆகாஷின் இதயம் ஒரு கணம் கனத்தது. அவன் கோபமாக, இங்கிருந்து நகரக்கூடாது, இங்கேயே அமர் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக வெளியே சென்றான். அவன் மாளிகைக்குள் சென்று சிறிது நேரம் கழித்து ஒரு எண்ணெய் பாட்டிலுடன் திரும்பி வந்தான். இன்பா அவனை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் வியப்பு அப்பட்டமாக தெரிந்தது. ஆகாஷ் அவளது பாதங்களுக்கு அருகில் அமர்ந்தான். பாட்டிலை திறந்து அவளது வீங்கிய பாதங்களில் எண்ணெய் தேய்த்து மெல்ல தடவி விட தொடங்கினான். இன்பா திகைப்புடன் அவனை பார்த்தாள். எந்த ஆகாஷிற்கு முன்னால் இந்த உலகமே தலை வணங்குமோ, யார் ஒருபோதும் யாருக்கும் பணிய மாட்டாரோ, அவர் இன்று தன் மனைவியின் காலடியில் அமர்ந்து அவளது காயங்களுக்கு மருந்தாகி கொண்டிருந்தார். அந்த அறையில் முழுமையான அமைதி நிலவியது. எண்ணெயின் வாசனையும் ஆகாஷின் மூச்சு சத்தமும் மட்டுமே அங்கு எஞ்சி இருந்தது. இன்பா அவனது முகத்தை உற்று பார்த்தாள். அங்கே அவனது முகத்தில் ஒரு முறையாக குற்றம் உணர்வும் ஒருவேளை அன்பின் சில சாயல்களும் தென்படத் தொடங்கின. ஆனால் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்தது. ஒரு வாரம் கழித்தது. அறையில் மெல்லிய ஒளி பரவி இருந்தது. ஆராதனா மேடம் தன் மென்மையான படுக்கையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். பல மாதங்களுக்கு பிறகு கிடைத்த நிம்மதியான உறக்கம் அவர் முகத்தில் தெரிந்தது. மின் விசிறியின் சுழலும் சத்தத்தை தவிர அறை முழுவதும் அமைதி நிலவியது. ஆகாஷ் பாட்டியின் உறக்கத்திற்கு இடையூறு ஏற்படாதவாறு மெதுவாக உள்ளே நுழைந்தான். அவனது பார்வை தரையில் விழுந்தது. அங்கே பாட்டியின் பாதங்களுக்கு அருகில் அமர்ந்து மெல்ல கால்களை பிடித்துக் கொண்டிருந்தாள் இன்பா. அவள் வேலையில் மூழ்கி இருந்தாள்.
ஆனால் அவளது முகத்தில் தெரிந்த சோர்வும் தளர்ச்சியும் அவளது உடல் ஒத்துழைக்கவில்லை என்பதை அப்பட்டமாக காட்டின. ஆகாஷ் மெல்ல அவள் அருகே வந்து, இன்று ஏதாவது சாப்பிட்டாயா என்று கேட்டான். இதற்கு முன்பு அவன் யாரிடமும் இவ்வளவு அக்கறை காட்டியதில்லை. இன்பா ஒரு கணம் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவளது கண்களில் மெல்லிய கண்ணீரும் களைப்பும் விரக்தியும் மறைந்திருந்தன. அவள் மெதுவான குரலில், பாட்டி இப்போதுதான் தூங்கினார்கள், நாம் அப்புறம் பேசலாம் என்றாள். ஆகாஷ் கண்களை சுருக்கி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல், ஏதாவது சாப்பிட்டாயா, மருந்து எடுத்துக்கொண்டாயா என்று கேட்டான். அவள் ஒரு நிமிடம் நின்றாள். பிறகு சற்று கோபத்துடன் கேட்டாள், உங்களுக்கு ஏன் என் மீது இவ்வளவு அக்கறை? இந்த குழந்தை உங்களுடையது இல்லை என்று நீங்களே சொன்னீர்கள், பிறகு ஏன் இதையெல்லாம் கேட்கிறீர்கள்? அவள் இன்னும் அந்த பழைய காயத்திலேயே நின்றிருந்தாள். ஆகாஷ் தீவிரமான குரலில் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல் என்றான். இன்பா மெதுவாக இல்லை என்று தலையசைத்தாள். நான் காலையில் இருந்து பாட்டியின் அறையில் தான் இருக்கிறேன், இன்னும் எதுவும் சாப்பிடவில்லை என்றாள். பதில் சொல்லாமல் அவன் விடமாட்டான் என்பது அவளுக்கு தெரியும். ஆகாஷ் கசப்புடன் முணங்கினான். நீ பெரிய நடிகை, உன் பிரசவம் ஆபத்தானது என்றும் நீ பலவீனமாக இருக்கிறாய் என்றும் மருத்துவர் தெளிவாக சொன்னார். நீ ஒழுங்காக சாப்பிடவில்லை என்றால், நீ உன்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்றால் குழந்தையும் பிழைக்காது, நீயும் பிழைக்க மாட்டாய். என்ன நினைக்கிறாய்? குழந்தை பிறப்பதற்கு முன்பே இறந்துவிட வேண்டுமா, அல்லது நீயே ஒரு நாள் மயங்கி விழுந்து விட வேண்டுமா? உனக்கோ அல்லது என் குழந்தைக்கோ ஏதேனும் நேர்ந்தால் நான் உன்னை விடமாட்டேன். இதை உனக்கு கடைசி முறையாக சொல்கிறேன். அவனது குரலில் கோபம் இருந்தது, ஆனால் அதற்குள் ஒரு தவிப்புடன் கூடிய அக்கறை அப்பட்டமாக தெரிந்தது. இன்பா வியப்புடன் அவனை பார்த்தாள். இந்த மனிதனை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவள் ஏதோ சொல்ல முயன்றாள், ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. ஆகாஷ் மௌனமாக வெளியே சென்றான். சுமார் 5 நிமிடங்களுக்கு பிறகு அவன் கையில் உணவு தட்டுடன் திரும்பி வந்தான். அவள் இன்னும் பாட்டியின் பாதங்களை பிடித்துக் கொண்டிருந்தாள். தன் வழியை மறந்து அவர்களின் சேவையில் மூழ்கி இருந்தாள். ஆகாஷ் முன்னே வந்து மென்மையான அவளது கையை பற்றினான். சரி, எழுந்து இங்கே பா, சோபாவில் அமர். இன்பா பதற்றமடைந்தாள். அவள் வேகமாக எழுந்து சோபாவை நோக்கி சென்றாள். ஆகாஷ் தட்டை மேஜை மீது வைத்து அவனுக்கு முன்னே அமர்ந்து உணவை ஊட்ட தயாரானான். இன்பா தயக்கத்துடன் மறுத்தாள். வேண்டாம், நானே. ஆகாஷ் அவளை ஒரு முறை முறைத்து பார்த்தான். வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இரு, அதிகமாக பேசினால் இங்கேயே கண்டனை கொடுத்து விடுவேன் என்று கோபமாக சொன்னான். அவள் மௌனமானாள். ஆகாஷ் முதல் உருண்டையை அவளுக்கு ஊட்டினான். நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. அவன் தன் கைகளாலேயே அவளுக்கு உணவளித்தான். இன்பா அடிக்கடி தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். இருப்பினும் அவ்வப்போது திருட்டுத்தனமாக அவன் முகத்தையும் பார்த்தாள். அவனது கைகளின் அசைவு, அவனது நெற்றியில் தெரிந்த மெல்லிய சுருக்கம் எல்லாமே இப்போது வேறொரு விதமாக இருந்தன. அவளுக்கு அது பிடித்திருந்தது. 2 முறை அவள் போதும், சாப்பிட்டது போதும் என்று மறுத்தாள். ஆகாஷ் எதுவும் பேசாமல் மென்மையாக அவளது பேச்சை தடுத்தான். இந்த தட்டில் உள்ள உணவு முடியும் வரை நீ இங்கிருந்து எழக்கூடாது. அவள் அமைதியாக சாப்பிட்டாள். அந்த அறையின் ஒளி, அந்த சூழல், அவனது ஸ்பரிசம், இன்பாவிற்கு இது ஒரு கனவு போல தோன்றியது. ஆகாஷின் அணுகுமுறை மாறிக்கொண்டிருந்தது. இன்பாவின் பலவீனம் முதல் முறையாக அவனை உலுக்கி இருந்தது. 1 மாதம் கடந்து விட்டது. சமையலறையில் மங்கலான வெளிச்சம் இருந்தது. இன்பா மௌனமாக வேலையில் மூழ்கி இருந்தாள். அடுப்பில் மிதமான தீயில் சூப் கொதித்துக் கொண்டிருந்தது. அவளது முகத்தில் இப்போது பழைய வாட்டம் இல்லை. கர்ப்ப காலத்திற்கே உரிய ஒரு பொலிவு அவளிடம் தெரிய தொடங்கியது. அவள் கவனமாக அந்த சூப்பை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி தட்டில் வைத்தாள். அவளது முகம் தீவிரமாக இருந்தது. ஆனால் கண்களில் இனம் புரியாத ஒரு தவிப்பு இருந்தது. யாரோ தன்னை உற்று பார்ப்பது போன்ற உணர்வு அவளுக்கு தோன்றியது. ஆனால் அதை தவிர்ப்பதை தவிர அவளுக்கு வேறு வழி இல்லை. திடீரென்று சமையலறையின் கதவு திறக்கப்பட்டது. சரியா மேடம் உள்ளே நுழைந்தார். அவரது நடையில் ஒருவித கர்வமும் அதிகாரமும் தெரிந்தது. அவர் எப்போதும் போல அதிக ஆபரணங்களுடன் தயாராக வந்திருந்தார். முகத்தில் ஒரு ஏராளமான புன்னகை இருந்தது. ஆகாஷின் சித்தி சரியாவை பார்த்த இன்பா உடனே தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். ஒரு வேண்டாத நிழல் அறைக்குள் வந்தது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. சரியா மேடம் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு கசப்பான குரலில் கேட்டார், உண்மையை சொல், நீ ஆகாஷிற்கு என்ன உறவு? இன்பாவின் கைகள் அப்படியே நின்றன. அவள் மெல்ல தலையை உயர்த்தி பார்த்தாள். முகத்தில் குழப்பமும் வருத்தமும் இருந்தன. ஒன்றுமில்லை.
அவர் முதலாளி, நான் வேலைக்காரி என்றாள். சரிகா மேடம் ஏளனமாக சிரித்துவிட்டு சொன்னார், நீ எந்த கோணத்திலும் வேலைக்காரி போல தெரியவில்லையே. இவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகள், மருந்துகள், ஓய்வு இதெல்லாம் ஒரு கணவனோ அல்லது ஒரு காதலனோ தான் செய்வான். இந்த குழந்தை யாருடையது? உன் கணவன் பெயர் என்ன? அல்லது என் வளர்ப்பு மகனின் அழுக்கைத்தான் நீ சுமந்து அலைகிறாயா? இன்பாவின் முகத்தில் அதிர்ச்சியும் கோபமும் ஒன்றாக தெரிந்தன. அவள் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு பதிலளித்தாள். மேடம், நான் இங்கே வேலைக்காரியாக இருக்கலாம், ஆனால் எனக்கும் ஒரு கௌரவமும் சுயமரியாதையும் உண்டு. என் மீது இப்படி பழி சுமத்த உங்களுக்கு உரிமை இல்லை. இது போன்ற தரக்குறைவான வார்த்தைகளை என்னிடம் பேசாதீர்கள். சரிகா மேடத்தின் முகம் கோபத்தால் சிவந்தது. மரியாதையற்றவளை, என் முன்னாலேயே வாயாடுகிறாயா? இரு, உன்னை இப்போதே கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறி அவர் கையை ஓங்கினார். ஆனால் பின்னால் இருந்து ஒரு வலுவான கை அவரது கையை பற்றியது. அவர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார். அங்கே நின்றிருந்தது வேறு யாருமல்ல, ஆகாஷ். அவனது முகத்திலும் கண்களிலும் ஆவேசம் கொப்பளித்தது. எந்த உரிமையில் இவள் மீது கை ஓங்கினீர்கள் என்று கேட்டபடி அவளது கையை உதறி தள்ளினான். இவளை நீங்கள் வேலைக்கு வைத்திருக்கிறீர்களா? ஏன் மிருகத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று ஒரு அடி முன்னே வந்தான். சரியா மேடம் தடுமாறினார். ஆனால் உடனே சுதாரித்துக் கொண்டு, நான் இந்த குழந்தையின் தந்தை யார் என்றுதான் கேட்டேன். ஆனால் இவள் மிகவும் மரியாதையின்றி நடக்கிறாள். நீ என்னிடமே கோபப்படுகிறாயா? உன் அப்பாவிடம் போய் இதை பற்றி சொல்லவா என்று கேட்டார். ஆகாஷ் ஒரு அடி முன்னே வைத்து மிகவும் உறுதியான குரலில் சொன்னான், ஆம், தாராளமாக சொல்லுங்கள். உங்கள் மகன் தந்தையாக போகிறான் என்றும் நீங்கள் பாட்டியாக போகிறீர்கள் என்றும் சொல்லுங்கள். கிளம்புங்கள். ஏன் இன்னும் அங்கேயே நிற்கிறீர்கள்? சரியா மேடத்தின் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. என்ன சொல்கிறாய்? அப்படியானால் இந்த பெண் உன்... ஆகாஷ் இப்போது இன்பாவின் தோள் மீது கை வைத்து மென்மையாகவும் தெளிவாகவும் சொன்னான், இவள் என் மனைவி, என் குழந்தையின் தாய். கேட்டுக்கொண்டீர்களா? இப்போது இங்கிருந்து கிளம்புங்கள். சரிகா மேடத்தின் காலுக்கு கீழே பூமி நழுவுவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவரது கண்களில் இன்னும் நம்பிக்கையற்ற பாவம் இருந்தது. ஆகாஷ் இன்பாவின் கையை பற்றி மெல்ல சமையலறையை விட்டு வெளியே அழைத்து சென்றான். இன்பா மௌனமாக இருந்தாள். ஆனால் அவளது இதயம் வேகமாக துடித்தது. சில நாட்களுக்கு முன்பு வரை தன்னை தன் மனைவியாக கூட ஏற்காத அதே ஆகாஷ் இன்று அனைவர் முன்னிலையிலும் தனக்கு கௌரவமான ஒரு அடையாளத்தை கொடுக்கிறான் என்பதை கண்டு அவள் வியந்தாள். சரிகா மேடம் அவர்கள் இருவரும் சென்ற திசையை வெறித்து பார்த்தபடி அங்கேயே நின்றிருந்தார். ஆகாஷ் அவளை அழைத்துக் கொண்டு வேலைக்காரர்கள் அறைக்கு வந்தான். கதவை திறந்து இருவரும் உள்ளே நுழைந்தனர். இன்பா உடனே ஆகாஷின் பிடியில் இருந்து தன் கையை விடுவித்துக் கொண்டு பதற்றமான குரலில் கேட்டாள், நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? அனைவர் முன்னிலையிலும் என்னை உங்கள் மனைவி என்று சொல்லிவிட்டீர்கள். சரிகா அத்தை எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியாதா? அவர் இப்போது வீடு முழுவதும் இதை பரப்பி விடுவார். ஆகாஷ் அமைதியான குரலில் பதிலளித்தான், உனக்கு ஏன் கவலை? நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். நான் உன்னை என் மனைவி என்று சொல்லி இருக்கிறேன். உன் குழந்தையை என்னுடையது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்பா ஒரு கணம் மௌனமானால் பிறகு மெதுவாக சொன்னால், ஆம், மகிழ்ச்சிதான். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டீர்கள். இந்த வீடு, இந்த மக்கள், உங்கள் தந்தை, அவர் என்ன சொல்வார்? ஆகாஷ் சோர்வான காலடிகளுடன் படுக்கையை நோக்கி சென்று அமர்ந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், நான் எதை பற்றியும் கவலைப்பட போவதில்லை. எப்படியும் நான் இங்கே அதிக நாட்கள் இருக்க போவதில்லை. இன்பா கவலையுடன் அவன் அருகில் அமர்ந்தாள். ஆகாஷ், என்ன ஆனது? என்னிடம் சொல்லுங்கள். நீங்கள் மிகவும் சோகமாக தெரிகிறீர்கள். என் பதற்றம் இன்னும் அதிகமாகிறது. ஆகாஷ் அவளது முகத்தை தன் இரு கைகளாலும் ஏந்தி மென்மையாக பார்த்து சொன்னான், சும்மா இரு, எதற்கும் கவலைப்படாதே. அது உன் உடல்நிலையை பாதிக்கும். எல்லாம் சரியாகிவிடும். அவனது கண்கள் மிகவும் தீவிரமாக இருந்தன. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அவன் சொன்னான், நேரம் வரும்போது அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் முன்பே நினைத்திருந்தேன். குழந்தை என் கையில் இருக்கும்போது உண்மையை சொல்லலாம் என்று நினைத்தேன். இப்போதே உண்மையை சொன்னால் எல்லாம் இன்னும் மோசமாகிவிடும். சரிகா சித்தி எப்படியும் எல்லா விஷயத்திலும் மூக்கை நுழைப்பவர். அதனால் தான் இன்று அவர் முன்னிலையிலேயே எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி விட்டேன். இனி நடப்பது நடக்கட்டும். அவன் ஒரு கணம் நிறுத்திய பிறகு மெதுவாக சொன்னான், கடவுளுக்கு நன்றி. எனக்கு என்று சொந்த தொழில் இருக்கிறது, தனி வீடு இருக்கிறது. நாம் இங்கே இருக்க போவதில்லை. அங்கே சென்று நிம்மதியாக வாழ்வோம். இன்பா தயக்கத்துடன் கேட்டாள், ஆனால் உங்கள் அப்பா, அவர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆகாஷின் முகம் கடினமானது. என் அப்பா, அவர் என் விஷயங்களில் எப்போது தலையிட்டிருக்கிறார்.
நான் அவரிடம் எதையும் கேட்டதில்லை. அவரது முடிவுகளை ஏற்றுக்கொண்டதும் இல்லை. உன்னை இந்த குழந்தையை பற்றி நான் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறேன் தெரியுமா? நான் அனுபவித்த அந்த தனிமையையும் ஏக்கத்தையும் என் பிள்ளையும் அனுபவிக்க கூடாது என்று நான் நினைக்கிறேன். அவனது குரல் இப்போது கம்மியது. என் பிள்ளைக்கு நான் அளவில்லாத அன்பை கொடுக்க விரும்புகிறேன். என் தாயிடம் இருந்தோ அல்லது தந்தையிடம் இருந்தோ எனக்கு கிடைக்காத அந்த மகிழ்ச்சியை என் குழந்தைக்கு கொடுக்க விரும்புகிறேன். இன்பா தலை குனிந்து நின்றாள். அவனது உணர்ச்சிகளை அவள் மௌனமாக செவிமடுத்தாள். ஆகாஷ் ஒரு பெருமூச்சு விட்டு மெதுவாக சொன்னான், உன்னிடமும் நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். உனக்கு நான் பல இன்னல்களை கொடுத்தேன். உன்னை தனியாக விட்டு விட்டு அமெரிக்கா சென்றேன். உன்னுடைய நிலைமையை பற்றியோ உன்னுடைய தனிமையை பற்றியோ எனக்கு எந்த உணர்வும் இருக்கவில்லை. அவன் மெல்ல கதவை நோக்கி நடந்தான். எனக்கு அதுவெல்லாம் ஒரு விளையாட்டாகவே இருந்தது. உன் வற்புறுத்தலுக்காகத்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். மற்றபடி உன்னை பயன்படுத்தி கொண்டு விட்டுவிட வேண்டும் என்பதுதான் என் எண்ணமாக இருந்தது. இன்பாவின் கண்கள் கலங்கின. இதயம் படபடவென்று துடித்தது. ஆகாஷ் நின்றான். ஆனால் கடவுள் நினைத்தால் ஒரு மனிதனை எந்த சூழ்நிலையிலும் வழி தவற விட மாட்டார் என்பார்கள். ஒருவேளை கடவுள் உன்னை கொண்டு என்னை திருத்த எண்ணி இருக்கலாம். அவன் கதவருகே நின்று மெதுவாக சொன்னான், முடிந்தால் என்னை மன்னித்து விடு. இவ்வளவு கூறிவிட்டு அவன் கதவை திறந்து வெளியே சென்றான். இன்பாவின் பார்வை அவன் சென்ற திசையிலேயே நிலைத்திருந்தது. மௌனமாக, குழப்பத்துடன், எங்கோ ஓரிடத்தில் மனமுடைந்து போயிருந்தாள். நேரம் மெல்ல நகர்ந்தது. இரவின் நிசப்தத்தில் அவன் மெதுவாக காலடிகளுடன் பாட்டியின் அறைக்குள் நுழைந்தான். அறையில் மெல்லிய நீல நிற ஒளி பறந்திருந்தது. ஆராதன மேடம் விழித்திருந்தார். அவரது முகத்தில் சோர்வு இருந்தாலும் கண்களில் அமைதி இருந்தது. ஆகாஷ் புன்னகையுடன் அவர் அருகில் அமர்ந்தான். அவர் மகிழ்ச்சியுடன் அவனது கையை பற்றி கொண்டார். எனக்கு முன்பே தெரியும் ஆகாஷ், இந்த குழந்தை வேறு யாருடையதும் அல்ல, என் பேரனுடையதுதான் என்று கூறினார். அவரது குரலில் அன்பும் நம்பிக்கையும் நிலைத்திருந்தது. அவன் எதையாவது சொல்வதற்கு முன்பே அவர் முந்திக் கொண்டார். ஆகாஷ் திடுக்கிட்டு அவரை பார்த்தான். ஏதோ பேச முயன்றான். ஆனால் அவர் தொடர்ந்து பேசினார். எந்த விதத்தில் நீ அந்த பெண்ணின் கையை பற்றி என் அறைக்கு அழைத்து வந்தாயோ, அவளுக்காக நீ துடித்த விதமும் அவளை கவனித்துக் கொள்ளும் உன் போக்கும், மகனே, பாட்டி எல்லாவற்றையும் புரிந்து கொள்வேன். அன்றே எனக்கு தெரிந்து விட்டது, அவள் உன் மனைவி என்றும் அந்த குழந்தை உன்னுடையது என்றும். ஆகாஷ் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டான். அவனது குரல் மெதுவாகவும் பாரமாகவும் இருந்தது. பாட்டி, நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். அவளை தனியாக விட்டு சென்றேன். அவள் வீட்டார் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்தும் நான் அப்படி செய்தேன். என் இந்த பாவத்தை எப்படி கழுவுவது என்று எனக்கு தெரியவில்லை. நான் மனதார வெட்கப்படுகிறேன். ஆராதன மேடம் அவனது தலையில் கை வைத்தார். என் மகனே, நீ செய்தது மிகவும் தவறுதான். ஆனால் நீ உன் தவற்றை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்ய முயன்றாய். நீ அந்த பெண்ணிற்கு துணையாக நின்றாய். அவளை பாதுகாத்தாய். அவளுடைய உண்மையை நிரூபித்தாய். மகனே, இதுவே போதும். இறைவன் மன்னிப்பவன். அந்த பெண்ணும் உன்னை மன்னிப்பாள் என்று எனக்கு தெரியும். இப்போது உனக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய். ஆகாஷ் மௌனமாக அவர் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், பாட்டி, நான் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடத்த விரும்புகிறேன். முறைப்படி அவள் என் மனைவி என்று அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். அவளை பெருமையுடன் என் வாழ்க்கையில் ஏற்க விரும்புகிறேன். ஆராதன மேடத்தின் கண்கள் மகிழ்ச்சியில் நிறைந்தன. சபாஸ் மகனே, எல்லாவற்றையும் சரி செய்ய இதுவே சரியான தருணம். ஆகாஷ் ஒரு கணம் தயங்கி மெதுவான குரலில் கேட்டான், ஆனால் பாட்டி, அப்பா, அவர் என்ன செய்வார்? அவர் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இன்பாவை அவர் ஒருபோதும் ஏற்க மாட்டார். ஆராதன மேடம் ஒரு பெருமூச்சு விட்டார். மகனே, எல்லாம் ஒரே நாளில் நடந்து விடாது. காலம் எடுக்கும். ஆனால் இறுதியில் உண்மைதான் வெல்லும். உன் எண்ணம் உண்மையாக இருந்தால் இறைவன் அனைவரின் மனதையும் மாற்றுவான். நீ உன் மனைவியின் பக்கம் உறுதியாக நின்றால் போதும். ஆகாஷ் அவரை பார்த்து சொன்னான், பாட்டி, எனக்கு அப்பாவிடம் இருந்து எதுவும் தேவையில்லை. நான் இந்த மாளிகையை விட்டு வெளியேறப் போகிறேன். என் பிள்ளைக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்க விரும்புகிறேன். நான் இங்கேயே இருந்தால் என் பிள்ளைக்கு வெறுப்பும் குறுகிய மனப்பான்மையும் மட்டுமே கிடைக்கும். நான் அனுபவித்த வழிகளை என் பிள்ளை அனுபவிப்பதை நான் விரும்பவில்லை. ஆராதனமிடம் சரி என்றார். செல் மகனே, அதுதான் நல்லது என்றால் தாராளமாக செல்.
ஆனால் மனதில் எந்த துயரமோ அல்லது புகாரோ வைத்துக் கொள்ளாதே. எல்லாவற்றையும் இறைவனிடம் விட்டுவிடு. அந்த அறையில் அமைதி நிலவியது. சுவரில் இருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் மட்டுமே கேட்டது. ஒரு முடிவு, மாறும் காலம் மற்றும் ஒரு புதிய பயணம் தொடங்கவிருந்தது. ஒரு மாதம் கழித்து மருத்துவமனைக்கு வெளியே இரவின் நிழல் ஆழ்ந்து படர்ந்திருந்தது. எங்கும் அமைதி நிலவியது. ஆனால் ஆகாஷின் இதயத்தில் ஒரு புயல் வீசிக்கொண்டிருந்தது. அவன் வராண்டாவின் வெள்ளை சுவரில் சாய்ந்து உயிரற்றவன் போல நின்றிருந்தான். அவனது கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது. முகம் தவிப்பை காட்டியது. உள்ளே அறுவை சிகிச்சை அறையில் இன்பாவிற்கு பிரசவம் நடந்து கொண்டிருந்தது. கடந்த 3 மாதங்களாக அவனுடன் துயரங்களை மட்டுமே அனுபவித்த அந்த பெண் இப்போது அவனது வாரிசை பெற்றெடுக்கப் போகிறாள். ஆகாஷின் பார்வை மூடியிருந்த அந்த கதவின் மீதே நிலைத்திருந்தது. பாட்டி சொன்ன வார்த்தைகள் அவனது நினைவில் எதிரொலித்தன. உன் மனைவி உன் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அவளை உன் அன்பால் நிரப்பு. அவளுக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் உன்னை நீயே ஒருபோதும் மன்னிக்க மாட்டாய். அவனது கால்கள் நடுங்கின. அவன் மனதிற்குள் பிரார்த்தனை செய்தான். இறைவா, என் குழந்தை நலமாக இருக்க வேண்டும். இன்பா என் மனைவி. அவள் குற்றவாளி அல்ல. அவள் என் மூச்சு. அவளுக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது. அவளை பாதுகாப்பாக வைத்திரு. சிறிது நேரத்திற்கு பிறகு திடீரென்று கதவு திறக்கப்பட்டது. ஒரு நர்ஸ் வெளியே வந்தார். அவருக்கு பின்னால் பெண் மருத்துவர் தெரிந்தார். மருத்துவரின் கைகளில் துணியால் சுற்றப்பட்ட ஒரு சிறிய உயிர் இருந்தது. அந்த பச்சிளம் குழந்தை அழுத சத்தம் கேட்டதும் ஆகாஷின் உலகமே ஒரு கணம் அதிர்ந்தது. மருத்துவர் புன்னகையுடன் குழந்தையை அவனை நோக்கி நீட்டினார். வாழ்த்துக்கள், ஆண் குழந்தை பிறந்துள்ளான். ஆகாஷ் மெல்ல தன் கைகளை நீட்டினான். தன் குழந்தை கைகளுக்கு வந்ததும் அவன் கண்களை மூடிக்கொண்டு இதயத்தின் ஆழத்திலிருந்து இறைவனுக்கு நன்றி கூறினான். சில நொடிகள் அவன் குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த பிஞ்சு முகம், அது அவனது மகன், அவனது வாரிசு. பிறகு தன்னை அறியாமல் குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு அவன் அழுது விட்டான். நன்றி இறைவா. சற்று நேரத்தில் தன்னை தேற்றிக் கொண்டு என் மனைவி எப்படி இருக்கிறார் என்று கேட்டான். மருத்துவர் மென்மையாக அவனது தோள் மீது கை வைத்து, இன்பா நலமாக இருக்கிறாள். இன்னும் சிறிது நேரத்தில் நீ அவளை பார்க்கலாம் என்றார். ஆகாஷ் சரி என்றான். அவனது குரல் தழுதழுத்தது. காலம் அப்படியே உறைந்து நின்றது. நேரம் மெல்ல நகர்ந்தது. அவளை பார்க்க அனுமதி கிடைத்ததும் அவன் அறையை நோக்கி சென்றான். அங்கே இன்பா மிகவும் சோர்வாக படுத்திருந்தாள். முகம் களைத்து போயிருந்தாலும் அவளது கண்களில் ஆகாஷ் முதலில் பார்த்த அதே அப்பாவித்தனமான ஒளி வீசியது. அவன் மெல்ல அவள் அருகே அமர்ந்து அவளது கையை பற்றினான். பிறகு அவளது நெற்றியோடு தன் நெற்றியை சாய்த்து கொண்டு சொன்னான், என்னை மன்னித்து விடு இன்பா. நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். உன்னை விட்டு பிரிய நான் விரும்பவில்லை. காலம் என்னை இப்படி உலுக்கி போடும் என்று எனக்கு தெரியாது. நீ என் மனைவி, என் குழந்தையின் தாய். தயவு செய்து என்னை விட்டு செல்லாதே. உனக்கும் என் மகனுக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறேன். ஒரு அழகான முழுமையான வாழ்க்கை. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. இன்பா மெல்ல புன்னகைத்து அவனை பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தாலும் குரலில் அமைதி இருந்தது. ஆகாஷ், எந்த தாய் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தன் குழந்தையின் வாழ்க்கையை சீரழிப்பாள்? நீ என் கால்களில் எண்ணெய் தேய்த்து விட்ட போதே, நீ என்னை உன் மனைவி என்று ஊர் அறிய சொன்ன போதே நான் உன்னை மன்னித்து விட்டேன். அந்த நொடியே என் மனம் உருகிவிட்டது. ஆனால் அதை நான் வாய் திறந்து சொல்லவில்லை. நீ என் குழந்தையின் தந்தை, என் வாழ்க்கையின் மிக முக்கியமான மனிதன். ஆகாஷின் கண்கள் மீண்டும் கசிந்தன. அவன் மெதுவாக அவளை தன் கைகளில் அணைத்துக் கொண்டான். இன்பாவும் தன் பலவீனமான கைகளால் அவளை பற்றி கொண்டாள். அந்த நிமிடம் அமைதியாக இருந்தது. ஆனால் இதயங்களுக்கு இடையே பல விஷயங்களை பேசி தீர்த்தது. இது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். துயரம், பிரிவு மற்றும் வெறுப்பில் இருந்து வெளிவந்து அன்பு மற்றும் மன்னிப்பின் அரவணைப்பில் இணைந்த ஒரு முழுமையான அழகான காட்சி. நன்றி.